ரைட். நெக்ஸ்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். சரியா? ஃப்ளவர்ல ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் என்னன்னு சொல்லுவோம்? என்ன சொல்லுவ? கைனீசியம். சரியா? சூலக வட்டம் அப்படின்னு சொல்றோம். சரி, அதுல என்னென்னலாம் இருக்கு? பிஸ்டில். பிஸ்டில்ன்றது கைனீசியம். பிஸ்டிலை பொறுத்த வரைக்கும் கைனீசியம் தான் அதோட டேர்ம் தான் அப்படி சொல்றோம். மெகாஸ்பொரஞ்சியம்னா ஓவியல். ஓவியல் எங்க இருக்கும்? ஓவியல் எங்க இருக்கும்? ஓவரிக்குள்ள ஓவியல் இருக்கும். சரியா? ரைட். அப்ப கைனீசியம்னா என்ன, அதாவது பிஸ்டில்னா என்ன, அதை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் மெகாஸ்பொரஞ்சியம், தட் இஸ் ஓவியூல் எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த ஓவியூல் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் என்னவா ஃபார்ம் ஆக போகுது, அண்ட் ஓவியூல்ல என்னென்னலாம் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஓகே, அதை பத்தி படிப்போம். அண்ட் அதுக்கப்புறம் எம்ப்ரியோசாக். எம்ப்ரியோசாக்னா கருப்பை. அது எங்க இருக்கும்? ஓவியூலுக்கு உள்ள, சூளுக்கு உள்ள இருக்கிறது தான் எம்ப்ரியோசாக்கு. அந்த எம்ப்ரியோசாக்ல எத்தனை செல் இருக்கு, எக் செல்னா என்ன, ஆன்டிபோடல் செல்னா என்ன, சினர்ஜிட்னா என்ன, போலார் நியூக்ளியைனா என்ன, இது எல்லாம் தான் இங்க நம்ம பார்க்க போறோம் இந்த டாபிக்ல. சரியா? ரைட். The கைனீசியம் represents the female reproductive part of the flower. அப்ப கைனீசியம் என்பது ஒரு மலர்ல எதை குறிக்குது அப்படின்னா பெண் இனப்பெருக்க உறுப்பை குறிக்குது. சரியா? அதான் ஒரு ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம். எப்படி ஆண்ட்ரிஷியம் மேலுக்கு இருக்கோ அதே மாதிரி ஃபீமேலுக்கு கைனீசியம். சரிங்களா? the கைனீசியம் may consist of single pistil, அதாவது ஒரே ஒரு சூழிலை கொண்டிருந்தா அதுக்கு பேர் என்னன்னா மோனோகார்பல்லரி. கார்பல்ன்றது எங்க இருக்கும்? சி, ஓவியலுடைய ஸ்ட்ரக்சர் நீங்க பாக்குறீங்க, அல்லது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு வச்சுக்கோ. இது வந்து ஜஸ்ட் ஓவரி அல்லது சூர்பை. இது ஓவரி. இது என்னது? இது ஸ்டைல். இது சிக்மா. இந்த ஓவரி பார்ட் இருக்குல்ல, சூர்பை, இதை நீங்க கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிறது என்னது? கார்பல். உள்ள இருக்க என்ன இருக்கும்? கார்பல். தமிழ்ல சூழிலைன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப ஒரே ஒரு கார்பல் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? மோனோ கார்பல்லரி. இதுக்குள்ள ஒரே ஒரு கார்பல் இருந்தா அது பேரு மோனோ கார்பல்லரி. ஆர் மே ஹவ் மோர் தென் ஒன் பிஸ்டில் மல்டி கார்பல்லரி. அப்படின்னா என்ன? இப்ப 2 இருந்தா பை கார்பல்லரி சொல்லலாம், 3 இருந்தா ட்ரை கார்பல்லரி சொல்லலாம், அதுக்கு மேல டெட்ரா பென்டா வரைக்கும் சொல்லலாம், அதுக்கு மேலேயும் இருக்கும். சரி, அப்ப மோர் தென் 2 3ன்னு போச்சுன்னா அதை நீங்க என்ன சொல்றீங்க? மல்டி கார்பல்லரின்னு சொல்றோம். புரியும் நினைக்கிறேன். ஸோ உள்ள எத்தனை கார்பல் இருக்கு பேஸ்ட் ஆன் த கார்பல். தமிழ்ல சூழிலை எத்தனை இருக்குன்னு அடிப்படையில மோனோ கார்பல்னா ஒரு சூழிலை கொண்ட சூலகம் தமிழ்ல. சரியா? அப்புறம் மல்டி கார்பல்னா பல சூழிலை கொண்ட சூலகம். அப்ப எத்தனை இருக்கு அதை பொறுத்து நம்ம அப்படி பிரிக்கலாம். when there are more than one, the pistils may be fused together syncarpus or maybe apocarpus. சரிப்பா, இப்ப ஒண்ணுக்கு மேல இருக்குது. ஒன்னு இருந்தா அது ஃபியூஸ் ஆயிருக்கா ஃபியூஸ் ஆகலையா நமக்கு தேவையில்ல. மோர் தென் ஒன்னு இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? இந்த கிராஸ் செக்ஷன் எடுத்து பாக்குறீங்க. குறுக்குவெட்டு தோற்றம் எடுத்து பார்க்கும்போது ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ. இது வராது. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. இது வந்து இப்ப கார்பல்ஸ் வந்து இணைஞ்சிருக்கா இணையாம இருக்கா? உள்ளகிற சூழிலை இணைஞ்சிருக்கா இணையாம இருக்கா? இணையாம இருக்கு. இணையாம இருந்தா இதுக்கு பேரு அப்போகார்பஸ். புரியுதா? இங்க இருக்கு பாரு, அப்போகார்பஸ். தமிழ்ல இணையா சூழிலை சூலகம். நீங்க இப்படி கட் பண்ணி பாக்குறீங்க, உள்ள நிறைய கார்பல் இருக்கு. அந்த ஒவ்வொரு கார்பலும் ஒவ்வொரு சூழ்நிலையும் இணையாம இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு அப்போகார்பஸ். ஜஸ்ட் இதுவே இந்த இந்த கார்பல்ல தான் யார் ஓட்டிட்டு இருப்பா தெரியுமா? உள்ள யார் இருப்பா? ஓவியூல் சீடு வரும். சரியா? இப்படி கட் பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் அது. நம்ம அதுக்குள்ள வேண்டாம். ரைட். அடுத்தது இதே மாதிரி கைனிஷத்தை ஓவரி பார்ட்டை நீங்க கிராஸ் செக்ஷன் எடுக்கிறீங்க. உள்ள அகைன் இதுல என்ன இருக்கு? இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப எத்தனை கார்பல் இருக்கு? 3 கார்பல் இருக்கு. 3 எப்படி இருக்கு? ஃபியூஸ்ட் ஆயிருக்கு. இப்படி இருந்தா அதுக்கு பேரு சின்கார்பஸ். புரியுது நினைக்கிறா? தமிழ்ல இணைந்த சூழிலை சூலகம். அவ்வளவுதான் அர்த்தம். ரைட்டா? அப்ப when carpels are free, apocarpus. when carpels are united, அதுக்கு பேரு சின்கார்பஸ். அதான் இந்த பாயிண்ட்டுக்கான அர்த்தம். புரியுதா? ரைட்.
ஈச் ஃபிஸ்டல் ஹஸ் 3 பார்ட்ஸ். சார் ஒவ்வொரு கைனீஷியமும் மொத்தம் 3 பகுதியை கொண்டிருக்கும். அதான் நான் இங்க போட்டிருக்கிறது தான். மொத்தம் 3 பார்ட் இருக்கு. ரைட்டா? இது நம்ம என்னன்னு சொல்றோம்? ஓவரி, தமிழ்ல சூர்பை. இதுக்கு பேரு ஸ்டைல், சூல் தண்டு. இதுக்கு பேர் தான் என்னது? ஸ்டிக்மா, சூழ முடி அல்லது சூலக முடின்னு சொல்லுவோம். தமிழ்ல சூலக முடி. புரியுதா? அப்ப ஈச் ஃபிஸ்டில் ஹஸ் 3 பார்ட்ஸ், ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் ஓவரி. மொத்தம் 3 பார்ட்டை கொண்டிருக்கும். The stigma serve as landing platform for pollen grain. சார் இந்த ஸ்டிக்மா இருக்குல்ல, சூல் முடி, அது என்னவா செயல்படுகிறது அப்படின்னா லேண்டிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் போலன் கிரைன். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு மகரந்த சேர்க்கை நடக்குது. எஸ், நடக்குதா? பாலினேஷன் நடக்கும்போது போலன் கிரைன் என்ன ஆகும்? இந்த இடத்துல ரீச் ஆகுமா இல்லையா? இப்படிதானே வந்து வீழும். அப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன பள்ளம் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரும் இருக்கும். ஏன்னா வந்து விழுந்த போலன் கிரைன் எங்கேயும் போகாம இருக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரு. அப்ப இந்த ஸ்டிக்மா, அதாவது சூலக முடி என்னவா செயல்படுகிறது அப்படின்னா மகரந்த துகள் வந்து விழக்கூடிய அல்லது இறங்கக்கூடிய ஒரு இடமா செயல்படுகிறது. புரியுதா எல்லாருக்கும்? சரி, அடுத்தது the style is the elongated slender part beneath the stigma. அதாவது ஸ்டிக்மாவுக்கு கீழே, ஸ்டிக்மாவுக்கு சூலக முடிக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பார்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஸ்டைல், சூலக தண்டுன்றோம். ரைட்டா? இதுல என்ன ஆகும்? போலன் டியூப் இதுக்குள்ளதான் என்ன ஆகும்? எலாங்கேஷன் நடக்கும். இது சாரி, போலன் டியூப் growth ஆயிட்டு இது வழியா தான் உள்ள போக முடியும். இதான் எது? ஸ்டைல். சரிங்களா? அடுத்தது the basal bulged part of the fistel is the ovary. சார் கீழே கொஞ்சம் பல்ஜான போர்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் என்னது? ஓவரி. தட் இஸ் சூர்பை. தமிழ்ல என்ன சொல்றோம்? சூர்பைன்னு சொல்றோம். ஓகே. அப்ப கைனீஷியம் ஆர் பிஸ்டலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 பார்ட் இருக்கு. கீழே இருக்கிற பெரிய போர்ஷன் ஓவரின்னு சொல்றோம், இந்த பார்ட்டை ஸ்டைல்னு சொல்றோம், இத ஸ்டிக்மான்னு சொல்றோம். புரிஞ்சுச்சா? ரைட். அடுத்தது பார். Inside the ovary, the ovarian cavity, that is lacule. லாக்யூல்னா என்ன? சூலக அறைன்னு சொல்லுவோம். சரியா? ஓவரிக்குள்ள உங்களுக்கு என்ன இருக்கு? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போடுறோம், நம்ம படம் போடுறோம். ஓகே, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப இதுல எத்தனை லாக்யூல் இருக்கு? எத்தனை சூலக அறை இருக்கு? 3 இருக்கு. புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 லாக்யூல் இருந்தா அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? என்ன டேர்ம்ல சொல்லலாம்? ட்ரை லாக்யூலார். கார்பல் சொல்லக்கூடாது. கார்பல்னா சூழ்நிலையை சொல்றது. நம்ம என்ன சொல்றோம்? எத்தனை அறைகள் இருக்குன்னு தான் நம்ம சொல்றோம். அதை நீங்க என்ன சொல்லுவீங்க? ட்ரைலாக்யூலார்னு சொல்றோம். சார் இஃப் ஒன்லி உங்களுக்கு ஓவரிக்குள்ள ஒரே ஒரு சூல் தான் இருக்கு, ஒரே ஒரு கார்பல் தான் இருக்கு, அப்ப இங்க எத்தனை லாக்யூல் இருக்கும்? எத்தனை சூல் அறை இருக்கும்? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். அப்ப அதுக்கு பேர் என்ன? மோனோ லாக்குலாரா? யூனிலாக்குலார். அதுக்கு பேர் என்னது? யூனிலாக்குலார். புரியுதாமா? இந்த இடத்துல ஒன்னு யூனின்றது ஒன்னு குறிக்கும். ரைட்டா? அதுவே 2 இருந்தது, அது பேர் என்ன? பைலாக்குலர். புரியுதா? அப்ப இந்த இடத்துல லாக்யூல் அப்படின்றது ஓவேரியன் கேவிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். லாக்யூலுக்கு இன்னொரு பேரு ஓவேரியன் கேவிட்டி. இந்த மாதிரி இருக்கும். அது எத்தனை இருக்கு அதை பொறுத்து யூனிலாக்குலார், பைலாக்குலார், ட்ரைலாக்குலார் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே போகலாம். சரியா? நமக்கு இங்க கொடுத்துக்கிறது என்னது அப்படின்றத பார்த்துக்கணும். The placenta is located inside the ovarian cavity. சார் placenta அப்படின்றது என்ன? இப்படி இருக்கு. இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி இருக்கு. உள்ள நமக்கு இந்த இடத்துல தான் யார் இருக்கான்னா ஓவியூல் இருக்கு. இந்த இடத்துல தான் யார் இருக்கு? ஓவியூல் இருக்குன்னு வச்சுக்கோ. சரியா? இந்த இடத்துல பிளசண்டான்றது இது வந்து ஒரே ஒரு ஓவேரியன் கேவிட்டி இருக்கு, லாக்யூல் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்னதுன்னா பிளசண்டா. எப்படி ஃபீட்டஸ்ல படிச்சிருப்பீங்க, பிளசண்டாங்க ஒன்று படிக்கிறோமா? அது என்னத்துக்கு யூஸ் ஆகுது? குழந்தைக்கு தேவையான ஃபுட்டை கொடுக்குது இல்ல, அந்த மாதிரி இங்க யார் இருக்கா? ஓவியூல் இருக்கும். என்ன இருக்கும்? சூல் இருக்கும். அந்த சூலுக்கான ஃபுட்டை கொடுக்கக்கூடியது தான் யாரோட வேலை? பிளசண்டாவோட வேலை. அதான் அதுக்கான அர்த்தம். So placenta is located inside the ovarian cavity. அப்ப என்ன அர்த்தம்? இது லாக்யூல், இது என்னது? லாக்யூல், ஓவேரியன் கேவிட்டி. அந்த ஓவேரியன் கேவிட்டிக்குள்ள தான் யார் இருக்கா? பிளசண்டா இருக்கு. பிளசண்டா என்ன பண்ண போகுது? உள்ள இருக்கக்கூடிய அந்த ஓவியூலுக்கான ஃபுட்டை கொடுக்க போகுது. தட்ஸ் ஆல்.
புரியுதா? அதான் இந்த இடத்துல பிளாசண்டானா இதான் அர்த்தம். Recall the definition and types of placentation that you studied in class 11. நீங்க இதுக்கு முன்னாடி என்ன படிச்சீங்க? டைப்ஸ் ஆஃப் பிளாசன்டேஷன் படிச்சுமா? என்னென்ன பிளாசன்டேஷன் படிச்சுக்கிறீங்க? ஆக்சில் அச்சு சுழட்டு முறை, பேரிட்டல் பிளாசன்டேஷன் சுவர் சுழட்டு முறை, அப்புறம் பேசல் பிளாசன்டேஷன் அடி சுழட்டு முறை, ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன், மார்ஜினல் பிளாசன்டேஷன். இதெல்லாம் நீங்க 11th படிச்சிருக்கீங்க. ஜஸ்ட் ரீகால் பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? புரிஞ்சிச்சா? ரைட். இந்த படத்தை பாரு, இதுல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெளிவா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் படம் வந்து ஹைபிஸ்கஸ் உடைய டிசெக்டட் பார்ட். நீங்க செம்பருத்தி பூ எடுக்கிறீங்க, மேல இருக்கிற கேலிக்ஸ் கொரோலா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ன இருக்குது, இது மட்டும்தான் இருக்குது. இதுல இந்த பார்ட் நீங்க என்ன சொல்றீங்க? தலாமஸ். தலாமஸ்னா பூத்தலம். தலாமஸ்னா தமிழ் என்னது? பூத்தலம். ஸோ இதுக்கு மேல யார் இருக்கா? ஓவரி, சூர்பை. என்ன சொல்றோம்? சூர்பைன்னு சொல்றோம். ஓகே, இந்த போர்ஷன் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஆமா, சூலக தண்டு. சூழ் தண்டு இந்த தப்பு, சூலக தண்டு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அண்ட் இத சூலக முடி. புரியுதா? இது 3 பார்த்து. இது என்னது? என்ன தாவரம் இது? சரி, எத்தனை ஸ்டிக்மா இருக்குது? ஸ்டிக்மா எத்தனை இருக்குது? 5 ஸ்டிக்மா இருக்குதா? 5 பிரிஞ்சு இருக்குதா? 5 பிரிஞ்சு இருந்தா அதுக்கு பேர் என்ன? ஃபென்டாஃபிட் ஸ்டிக்மா. என்ன சொல்லுவீங்க? பென்டாஃபிட். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஃபேமிலி படிக்கும்போது படிச்சிருப்போம்ப்பா. சாரி, பென்டாஃபிட் ஸ்டிக்மா. ரைட்டா? இந்த ஸ்டிக்மா மட்டும்தான் இங்க 5 இருக்கும். மற்றதான் யூஸ்வலா ஒரே ஒரு பிரியாம இப்படிதான் இருக்கும். யூஸ்வலா ஜென்ரலா ஃப்ளவர்ல எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். அப்படிதான் இருக்கும். பைஃபீட் இந்த கண்டிஷன்ல தான் இருக்கும். ஆனா ஹைபிஸ்கஸ்ல மட்டும், செம்பருத்தில மட்டும் எப்படி இருக்குது? பென்டாஃபிட் கண்டிஷன்ல இருக்கும். புரியுதா இது? ரைட். இந்த படம் எதை குறிக்குதுன்னா, நமக்கு ஹைபிஸ்கஸ்ல இருக்கக்கூடிய ஓவரி எப்படி இருக்கு, ஸ்டைல் எப்படி இருக்கு, ஸ்டிக்மா எப்படி இருக்கு, அதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் ஃபர்ஸ்ட் படம். ரைட். ரெண்டாவது மல்டி கார்புலரி. பி வந்து மல்டி கார்புலரி சின்கார்பஸ் ஃபிஸ்டல் ஆஃப் பப்பாவர். பப்பாவர் சோமனிபுரம் படிச்சோமா? படிச்சுக்கிறீங்களா எங்கேயாவது? என்ன தமிழ் என்ன பேரு? பப்பாவரா? பப்பாவர் சோமனிபுரமா? தமிழ் என்ன பேரு? பப்பாளி எல்லாம் கிடையாதுடா டாய். என்ன படிச்சது இல்ல? 12th படிக்குமே. அதுல இருந்து ட்ரக் எடுக்கிறாங்க, அல்கலாய்டு எடுக்கிறாங்க. அது பேர் தமிழ் என்ன? அவங்ககிட்ட கேட்டு நானே மறந்துடுறேன். ஓபிஎம் பாப்பி தான் தமிழ் நேமு. ஒரு நிமிஷம் பார்த்து சொல்லிடுறேன். ஏறி நான் பார்க்குறேன். கசகசா. கசகசா செடி. கசகசா கேள்விப்பட்டது இல்லையா? என்னத்துக்கு போடுவீங்க? பிரியாணிக்கு போடுவோம்ல, அதான் அது. பப்பாவர் சோமனிபுரம்ன்றது கசகசா. சரிங்களா? ரைட் ரைட். இதுல நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சின்கார்பஸ் ஃபிஸ்டில். சின்கார்பஸ்னா என்ன அர்த்தம்? கார்பல்ல எல்லாமே ஒன்னோட ஒன்னா யுனைடெட் ஆயிருக்கும். இங்க பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சர்ல சின்கார்பஸ் ஓவரினா என்ன அர்த்தம்? ஃபுல்லாவே ஒன்னோட ஒன்னா ஜாயிண்ட் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது எந்த தாவரம்னா என்னது? பப்பாவர் சோமனிபுரத்துல இருக்கக்கூடியது சின்கார்பஸ். அப்ப சின்கார்பஸ் முன்னாடி படிச்சோம்ல, அந்த இடத்துல எக்ஸாம்பிள் போட்டு என்ன பிளான்ட் எழுதிக்கணும்? பப்பாவர் சோமனிபம் எழுதிக்கணும். புரியுதா? ரைட். அடுத்தது மூணாவது மல்டி கார்புலரி அப்போகார்பஸ் கைனிஷியம் ஆஃப் மைக்கேலியா சம்பக்கா. மைக்கேலியான்ற ஒரு பிளான்ட்ல எங்க கார்பல்ஸ் எப்படி இருக்குப்பா? நிறைய இருக்குது, தனித்தனியா இருக்குது. நிறைய இருக்குது, தனித்தனியா இருக்குது. அப்ப அதுக்கு பேரு மல்டி கார்புலரி. தனித்தனியா இருக்கிறதால அப்போகார்பஸ், இணையா சூழிலை சூலகம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன போட்டுக்கணும்? மைக்கேலியா. அப்போகார்பஸ்க்கு அந்த இடத்துல என்ன எழுதிக்கணும்? மைக்கேலியா எழுதிக்கும். இருக்கா இல்லையா? முன்னாடியே அந்த இடத்த போய் எழுதிக்கும். சரிங்களா? அடுத்தது டயக்ராமேட்டிக் வியூ ஆஃப் டைபிக்கல் அனாட்ரோபஸ் ஓவியூ. சார், ஓவியூல நிறைய டைப் இருக்கு. நேரா இருந்தா ஆர்த்தோட்ரோபஸ், சரியா? இப்படி இருந்தா அனாட்ரோபஸ். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கியா? சர்சினோட்ரோபஸ், எமி அனாட்ரோபஸ், கேம்பைலோட்ரோபஸ், இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குடா. ஆனா பெரும்பாலான ஆஞ்சியோஸ்போம்கள்ல மிக அதிகமா இருக்கக்கூடிய டைப் எது?
அனாட்ரோபஸ் மறக்காதீங்க. அப்ப அனாட்ரோபஸ்னா இது எப்படி யூசுவலா நமக்கு ஓவியல் இப்படி இருக்கும். ஓவியலுடைய ஸ்ட்ரக்சர் நீங்க படிக்கும்போது ஜென்ரலா நாம படிக்கும்போது இப்படிதான் படிப்போம். எஸ், இப்படிதான் படிப்போம். ஆனா இது இங்க எப்படி இருக்கு, தலைகீழா மாறிச்சு. அதாவது இப்படி வளைஞ்சிருக்கு, வளைந்த சூழ்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அப்ப இதுல என்னென்னலாம் பார்ட் இருக்கும் அப்படின்றது இங்க பாரு. இந்த பார்ட்டை நீ என்னன்னு சொல்லுவ, என்னன்னு சொல்லுவ, சலாசா தான். இந்த பார்ட் என்ன சொல்லுவ, சலாசா. சார் இதுதான் வளைஞ்சிருக்குது, இந்த பார்ட் சலாசா தான். அண்ட் இதை என்ன சொல்லுவ, என்ன சொல்லுவ, மைக்ரோஃபைல். மைக்ரோஃபைல்னா சூழ் துளை. தமிழ் என்ன சொல்லுவ, சூழ் துளைன்னு சொல்லுவ, மைக்ரோஃபைல். ஓகேவா? ரைட். சரி, இதுக்கு பேர் என்ன தெரியுமா, இன்டுகுமெண்ட். என்னது, இன்டுகுமெண்ட். இது வந்து இன்னர் இன்டுகுமெண்ட், இது வந்து அவுட்டர் இன்டுகுமெண்ட். வெளி சூளுரை, உள் சூளுரைன்னு தமிழ்ல சொல்றோம். ரைட்டா? சார் இந்த போர்ஷன் உள்ள இருக்குல்ல, இது நம்ம என்ன சொல்றோம், நியூசெல்லஸ். இந்த போர்ஷன் நம்ம என்ன சொல்றோம், நியூசெல்லஸ்னு சொல்றோம். சரியா? நியூசெல்லஸ். சார் இதுக்குள்ள யார் இருப்பா, அவர் தான் யாரு, எம்பிரியோ சாக். தட் இஸ் கருப்பை. அது என்ன சொல்றோம், கருப்பை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? புரியுதா? எல்லா பாட்டும் புரியுதா? இது வந்து மைக்ரோஃபைலார் போல்னா மைக்ரோஃபைலார் முனை அப்படின்னு அர்த்தம். இந்த எண்டு நீ என்ன சொல்லுவ, மைக்ரோஃபைலார் எண்டுன்னு சொல்லுவோம். அப்ப இங்க நீங்க என்ன சொல்லுவீங்க, மைக்ரோஃபைலார் எண்டு. இது சலாசல் எண்டு. புரியுதா இல்லையா? ஏதாவது கன்ஃபியூஸா இருக்கா? சரியா? இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கோ. இப்படியும் இருக்கும், அப்படியும் இருக்கும், இப்படி இருக்கும். பெரும்பாலான ஆஞ்சியோஸ்பம்கள்ல உங்களுக்கு என்ன ஆயிருக்கும், இப்படி வந்து வளைஞ்சிருக்கிறதால உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி மாத்தி கொடுத்துருக்காங்க. அப்படி வளைஞ்சிருந்தா கூட இந்த ரீஜனை நீங்க சலாசா தான் சொல்லுவோம். சரியா? அதனால கீழே இருக்கிற பகுதி சலாசா, மேல இருக்கிற பகுதி மைக்ரோஃபைல், மைக்ரோஃபைலார் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளகிறது எம்பிரியோ சாக். புரியுதா? இது தெரிஞ்சா, இது புரிஞ்சாதான் நீங்க என்ன பார்ப்பீங்க, டபுள் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷனை பத்தி படிக்க முடியும். புரியுதா? இதுல என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்றத பாரு. ஏதாவது டவுட் இருக்கா பாரு இதுல. அண்ட் சின்னதா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ஸ்கேர் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஹைலம். அது பேர் என்னது, ஹைலம். அண்ட் ஃபினிக்கல், சூழ் காம்பு, கேள்விப்பட்டிருக்கியா? இது எல்லாமே இதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். இதோ குத்துக்கலாம் பாரு. ஃபினிக்கல்ன்றது சூழ் காம்பு, ஹைலம்ன்றது ஒரு சின்ன ஒரு இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். இதுதான் பின்னாடி சீடா மாறும்போது சின்னதா ஒரு பள்ளம் மாதிரி ஒண்ணு தோணும், அது பேர் தான் என்னது, ஹைலம். புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? ரைட். இதுதான் அந்த படத்தோடைய அமைப்பு. ரைட். arising from the placenta are the megasporangia commonly called ovules. சார் மெகாஸ்பொரஞ்சியம் அப்படின்றது என்னது, அதான் நான் என்ன சொன்னேன், பிளாசண்டா. பிளாசண்டாவோட முனையில யார் இருப்பா, ஓவியூல் இருக்கும். அந்த ஓவியூலோட பேர் தான் என்னது, மெகாஸ்பொரஞ்சியம். மெகாஸ்பொரஞ்சியத்துக்குள்ள தான் யார் வரப்போறா, மெகாஸ்போர் வரப்போகுது. அந்த மெகாஸ்போர்ல இருந்து தான் எம்பிரியோ சாக் ஃபார்ம் ஆகும், கருப்பை ஃபார்ம் ஆகும். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. commonly called ovules. The number of ovules in an ovary may be 1, example paddy, mango, wheat, too many, papaya, watermelon, orchids. அதாவது ஓவியல்களுடைய எண்ணிக்கை, சூளுடைய எண்ணிக்கை ஒன்னா இருக்கலாம் அல்லது நிறையவா இருக்கலாம். நீங்க ஓவியல்னா ஐயோ நம்ம எப்படி தேடுறது அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டாம். ஓவியல் தான் பின்னாடி என்னவா மாறப்போகுது, சீடா மாறப்போகுது, சூழ் தான் விதையா மாறப்போகுது. அப்ப ஒரு விதை கொண்டது ஒரு ஓவியல் கொண்டதாக தானே இருக்கும். அப்ப பாரு, வீட்டு கோதுமை ஒரே ஒரு சீடு தான், பேடி நெல்லு ஒண்ணுதான் இருக்கும், மேங்கோக்குள்ள ஒரே ஒரு கொட்டை தான் இருக்கும். சரியா? அதுவே பல ஓவியல் கொண்டது, பல விதை கொண்டது, பப்பாளி நிறைய இருக்குமா, வாட்டர் மெலான்ல, ஆர்கிட்ல ரொம்ப, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இருக்கிறதுலே ரொம்ப அதிகமா யார்ல இருக்கும், ஆர்கிட்ல இருக்கும். புரியுதா? ரைட். ஜஸ்ட் கோத்ரூ பண்ணு, அதை பாரு. இதுல ஏதாவது புரியலன்னா கேட்டுக்கப்ப. சரிப்பா, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த ஓவியூல் மட்டும் தனியா பார்க்க போறோம். ரைட்டா? ஏற்கனவே அந்த படம் பார்த்துட்டோம், இருந்தாலும் இந்த பக்கம் நான் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். என்னென்னலாம் இருக்கு ஓவியூல்ல அப்படின்றத பாரு. ஓவியூல் இன்னொரு பேர் மெகாஸ்பொரஞ்சியம், ஞாபகம் வச்சுக்கோ. ஆப்ஷன்ல ஓவியூல் கொடுக்காம மெகாஸ்பொரஞ்சியம் மட்டும் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஓவியூல் மெகாஸ்பொரஞ்சியத்தை மட்டும் கொடுத்துட்டு ஓவியூல் அப்படின்றத இது பண்ணி விட்டுருவாங்க. புரியுதா? அப்ப நமக்கு தான் புரிஞ்சுக்கணும். Let us familiarize ourselves with the structure of typical angiosperm ovule. சரியா? ஆஞ்சியோஸ்பம்கள்ல இருக்கக்கூடிய ஒரு ஓவியூலை பத்தி நம்ம பார்க்கலாம். The ovule is a small structure attached to the placenta by means of a stalk called funicle. ஓவியூல்ன்றது ஒரு சின்ன அமைப்பு, பிளாசண்டா கூட ஒரு ஸ்டாக், அதாவது நான் சொன்னேன்ல இப்படி இருக்கு அப்படின்னா
இதுதான் நான் என்ன சொன்னேன், பிளசண்டா. பிளசண்டா இதான் யாரு, ஓவியூல். இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம இங்க இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். சரி, இங்க ஒரு ஸ்டாக் இருக்குது இல்ல, இணைஞ்சிருக்கிற அந்த ஸ்டாக் இருக்கு இல்லையா, அந்த காம்புக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க, பினிக்கல். புரியுதா? ஒரு காம்பு மூலயமா இணைஞ்சிருக்கு ஓவியூல் பிளசண்டா கூட, அந்த காம்புக்கு பேரு நம்ம என்ன சொல்லலாம், பினிக்கல். அதுதான் இங்க வரைஞ்சிருக்கு. புரியுதா? பினிக்கல்ன்றது என்ன, புரியுதா? ரைட். தமிழ்லயும் பினிக்கல் தான். The body of the ovule fuses with the funicle in the region called hilum. சார், இதான் பாடி ஆஃப் த ஓவியூல். இந்த ஓவியூல் பினிக்கல் கூட இணைஞ்சிருக்குது இல்லையா, இந்த பகுதிக்கு நம்ம என்ன சொல்றோம், ஹைலம்னு சொல்றோம். புரியுதாப்பா? பிளசண்டா கூட ஒரு காம்பு மாதிரியான அமைப்புல இணைஞ்சிருக்கும், அதுக்கு பேரு பினிக்கல்னு சொல்றீங்க. அந்த பினிக்கல் அதோட பாடி கூட ஃபியூஸ் ஆயிருக்கக்கூடிய பகுதியை நம்ம என்ன சொல்றோம், ஹைலம்னு சொல்றோம். ஓகேவா? And hilum represents the junctions between ovule and funicle. சார், இந்த ஓவியூலுக்கும் பினிக்குலுக்கும், அதாவது சூலக காம்புக்கும் சூலுக்கும் நடுவுல இருக்கிற கனெக்ஷன் தான் யாருன்னு சொல்றாங்கப்பா, ஹைலம். புரியுதா? ஹைலம் represents the junction between ovule and funicle. ஹைலம்ன்றது மேல இருக்கிற ஓவியூலுக்கும் கீழே இருக்கிற அந்த ஸ்டாக்குக்கும், அதாவது பினிக்குலுக்கும் நடுவுல வரக்கூடிய பகுதி அப்படின்றாங்க. Each ovule has one or two productive envelopes called integument. சார், ஒவ்வொரு சூலுக்கும் மேலையும் இங்க இருக்குல்ல, என்னது இது, இதுதான் ப்ரொடக்டிவ் லேயர். அதாவது இது பேர் என்ன சொல்றோம்னா இன்டெகுமென்ட். சார், ஒண்ணுத்துல ஒண்ணு கூட இருக்கலாம், ஒரு சிலல ரெண்டு கூட வரலாம். சரியா? அப்ப ரெண்டு இருந்தா ஒன்னு அவுட்டர் இன்டெகுமென்ட், இன்னொன்னு இன்னர் இன்டெகுமென்ட். வெளிப்புற சூளுரை உட்புற சூளுரை அப்படின்றத பிரிக்கலாம். புரியுதா? ரைட். Integument encircle the nucellus except at the tip where a small opening called micropyle. அப்படின்னு என்ன சொல்றாங்க, இந்த இன்டெகுமென்ட் இருக்குல்லப்பா, இந்த சூலக உரை உள்ளகிறது யார் சொன்ன, நியூசெல்லஸ். உள்ளகிறது யாரு, நியூசெல்லஸ். இந்த நியூசெல்லஸ் சூலக உரை சூழ்ந்து இருக்கிறது, இன்டெகுமென்ட் சூழ்ந்து இருக்கிறது. ஆனா ஒரு பார்ட்ல மட்டும் இருக்காது. இங்க பாரு, இன்டெகுமென்ட் இந்த இடத்துல இல்லையா, இந்த இடத்துல இல்லையா, அந்த பார்ட்டுக்கு பேர் என்ன சொல்றாங்க, மைக்ரோபைல், சூழ் துளை அப்படின்னு சொல்றோம். புரியுதா? எந்த இடத்துல இன்டெகுமென்ட் இருக்காதுன்னா மேல மைக்ரோபைல் ரீஜன் மட்டும் இல்லை. ஏன் இல்ல, ஏன்னா அது வழியா தான் யார் போக முடியும், போலன் டியூப் உள்ள போக முடியும், மகரந்த குழல் அந்த வழியா தான் உள்ள போகணும். சரிங்களா? ரைட். Micropyle is organized opposite the microphylar end, that is the salasa. சார், மைக்ரோஃபைலார் முனைக்கு எதிர் முனை என்னன்னு சொல்றீங்க, சலாசா முனை. மைக்ரோஃபைலார் முனைக்கு எதிர் முனை என்ன சொல்றோம், சலாசா முனைன்னு சொல்றோம். representing the basal part of the ovule. எது ரெப்ரசன்ட் பண்ணுது, சலாசான்றது ஓவியலுடைய அடிப்பகுதி. சலாசான்றது ஓவியலுடைய அடிப்பகுதி, சூளுடைய அடிப்பகுதின்னு சொல்றோம். இது புரிஞ்சுச்சா? ரைட். நெக்ஸ்ட், enclosed with the integument is a mass of cells called nucellus. சார், இந்த இன்டெகுமென்ட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய மாஸ் ஆஃப் செல்ஸ் நம்ம என்ன சொல்றோம், நியூசெல்லஸ் அப்படின்னு சொல்றோம். என்னது, நியூசெல்லஸ். செல்ஸ் ஆஃப் த நியூசெல்லஸ் ஹேவ் abundant reserve food material. இந்த இடத்துல அன்லைன் பண்ணிக்கோ. இந்த நியூசெல்லஸ்ல மிக அதிகப்படியான சேமிப்பு உணவுப் பொருள் காணப்படும். சரியா? எதுக்கு, உள்ள ஓவியூல் இருக்குல்ல, அதுக்கு ஃபுட்டு கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக மிக அதிகப்படியான உணவுப் பொருட்கள் எந்த இடத்துல சேமித்து வைக்கப்படும், நியூசெல்லஸ் சேர்க்கப்படும். located in the nucellus is the embryo sac, or இந்த இடத்துல அலைன் பண்ணிக்கோ. சார், நியூசெல்லஸ்க்குள்ள இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இதுதான் நான் என்ன சொன்னேன், அதனது எம்ப்ரியோ சாக், கருப்பை. அதுக்கு இன்னொரு பேரு ஃபீமேல் கேமெட்டோஃபைட், பெண் கேமெட்டோஃபைட். கருப்பைக்கு இன்னொரு பேரு ஃபீமேல் கேமெட்டோஃபைட். and ovule generally has a single embryo sac formed from a megasporum. பொதுவா ஒரு ஓவியூலுக்குள்ள எத்தனை எம்ப்ரியோ சாக் இருக்குமா, ஒரே ஒரு எம்ப்ரியோ சாக் தான் இருக்கும். அது எங்க இருந்து உருவாகும், மெகாஸ்போர்ல இருந்து உருவாகும். சரியா? மெகாஸ்பொரஞ்சியம்னா தான் என்னது, ஓவியூல்னு சொல்றோம். அந்த மெகாஸ்பொரஞ்சியத்துக்குள்ள இருந்து தான் யார் உருவாகுவா, மெகாஸ்போர் உருவாகுவா. அந்த மெகாஸ்போர் யார், அங்கிருந்து யார் உருவாவா, எம்ப்ரியோ சாக் உருவாகும். புரியுதா? புரியுதா? ரைட். பாரு. ரைட். சார், இந்த இடத்துல நம்ம படிக்கும் போதே இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், எந்த பார்ட் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் என்னவா மாறும் அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஓவியூல் படிக்கும் போதே அதை படிச்சுட்டுன்னா அங்க போய் படிக்கும்போது ஈஸியா இருக்கும், நீங்களே ஈஸியா சொல்ற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம். சரி, இப்ப எந்த பார்ட் என்னவா மாறப்போகுது, பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன் என்னவா இருந்திருக்கும், ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் என்னவா மாறும் பார்க்கலாமா? ரைட். பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன் மைக்ரோஃபைல், கருவுறுதலுக்கு முன்னாடி
அந்த ஓவியூல இருக்கக்கூடிய மைக்ரோஃபைல் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் என்னவா மாறும்? கருவுறதுக்கு பின்னாடி மைக்ரோஃபைல் என்னவா மாறும்? சீடா. சீடு ஓவியூல் மொத்தமா சீடா மாறும். இது ஒட்டு மொத்தமே சீடு தான் பின்னாடி. ஓகேவா? நான் கேட்டது இந்த மைக்ரோஃபைல்ல ஒரு சின்ன ஹோல் இருக்குல்லப்பா, அது என்னவா மாறும்னு கேக்குறேன். அதுக்குள்ளதான் இது போகும். என்ன போகும்? வாட்டர் போகும். வாட்டர் எப்ப போகும்? சீடா மாறின பிறகாட வாட்டர் போகும். சீடா மாறின பிறகாட தண்ணி உள்ள போகணும்ல. புரியுதா இல்லையா? அந்த விதையில ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கும். சீடு படிக்கும்போது பார்த்தது இல்ல? இதான் சீடுன்னு வச்சுக்கிட்டா சின்னதா ஒரு ஓப்பனிங் இருக்கும். இந்த ஸ்கேர் தான் அயலம், சின்ன ஓப்பனிங் இருக்கும். படிச்சுமா இல்லையா? சீட்ல இருக்கிற அந்த ஓப்பனிங்கா மாறும் மைக்ரோஃபைல், விதை துளையாக மாறும். புரியுதா? ரைட்டுங்க. அடுத்த பாயிண்ட், இந்த இன்டுகுமெண்ட் இருக்குல்ல, சூலக உரை என்னவாக மாறும்? சீட் கோட்டா மாறும். அதான் அவுட்டர் சீட் கோட் நம்ம என்ன சொல்றோம்? டெஸ்டா. உள்ள இருக்கிற சீட் கோட் என்ன பேரு? டெக்மன். கேள்விப்படுகிறியா இல்லையா? டெக்மன். அப்ப அவுட்டர் இன்டுகுமெண்ட் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் டெஸ்டாவா மாறும். விதையோடைய வெளிப்புற உரையாக மாறும். உள்ளகிறது உட்புற உரையாக மாறும். அதான் டெஸ்டா டெக்மன்னு சொல்றோம். என்ன லிஷா, ஏதாவது புரியுது? புரிஞ்ச மாதிரி இருக்கும், பார்க்கலாம். ஓய் ரைட். அடுத்தது இந்த நியூ செல்லஸ் அப்படியே தான் இருக்கும். நியூ செல்லஸ்ன்றது அந்த இடத்துல எண்டோஸ்போமா நியூ செல்லஸ் மாறாதுப்பா. உள்ள இருக்கிற எம்பிரியோ சாக்ல இருக்கிறது தான் எண்டோஸ்போமா மாறும். ஒரு சில இதுல நியூ செல்லஸ் பர்சிஸ்டன்டா இருக்கும். அதுதான் நீங்க என்னன்னு படிப்பீங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன படிப்பீங்க? பிளாக் பெப்பர், பீட். பர்சிஸ்டன்ட் எண்டோஸ்போம், நிலைத்த எண்டோஸ்போமா மாறிடும். ஓகே, நியூ செல்லஸ் பர்மனண்டா இருந்தா. ஸோ யூஸ்வலா அது என்ன பண்ணுக்கும்? ஓவியலுக்கு என்ன பண்ணிக்கும்? உள்ள இருக்கிற எம்பிரியோ சாக்கு தேவையான ஃபுட்டை கொடுத்துக்கும். சரியா? பர்சிஸ்டண்டா மாறும் எங்கன்னா அதுல மொட்டை வச்சுக்கும். சரியா? நியூ செல்லஸ் மேபி இந்த பார்ட் தான் எண்டோஸ்போமா நமக்கு மாறணும். ஓகே ரைட், அது விட்டுரு. அடுத்தது இந்த ஹைலம் விதையில இருக்கக்கூடிய சின்ன பள்ளம் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரா மாறும். ஹைலம்ன்றது என்ன மாறும்? விதையில இருக்கிற ஒரு சின்ன பள்ளம் மாதிரியான அமைப்பா மாறும். ஃபினிக்கிள் இந்த சீடு ஓவரியில் அட்டாச் ஆயிருக்குது இல்ல, அந்த காம்பா மாறும். விதை ஒட்டிட்டு இருக்கு இல்லையாமா, ஒட்டுறதுக்கு காரணம் யாரு? ஃபினிக்கிள். புரியுதா? ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சுதா? இதை நீங்க மறுபடியும் பின்னாடி பார்க்கலாம். இருந்தாலும் இந்த ஓவியல் படிக்கும் போதே எது என்னவா மாறுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரியா? ரைட். அடுத்தது மெகாஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னா என்ன? the formation of megaspore from megaspore mother cell. மெகாஸ்போர் தாய் செல்லில் இருந்து மெகாஸ்போர் உருவாகக்கூடிய முறைக்கு பேர் தான் என்னது? மெகாஸ்போரோஜெனிசிஸ். எப்படி நீங்க மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் படிச்சீங்களோ அதே கதை தான் இங்கேயும். இதை பார்த்துடலாமா? ரைட். எப்படின்றத நான் இங்கே சொல்றேன். புது பேஜ் எப்படி உருவாக்குதா? சரி, எப்படி மெகாஸ்போர் உருவாகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப ரைட்டுப்பா, ஜஸ்ட் யூ கேன் இமேஜின். இதுதான் என்னதுன்னா மெகாஸ்போர் மதர் செல். இது என்னது? மெகாஸ்போர் மதர் செல். ஒரு மெகாஸ்போர் தாய் செல். மெகாஸ்போர் மதர் செல் எங்க இருந்து இருக்கும்? எந்த இடத்துல இருந்து இருக்கும்? ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூல இருந்து ஆக்டிவ் ஆகிட்டு வரும். சரியா? இப்போ ஒன்றும் இல்லைப்பா, ஓவியலுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்குறோம், நியூ செல்லஸ் ரீஜன் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த ரீஜன்ல ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூன்னு ஒன்று இருக்கும். ஸ்போர்களை உருவாக்கக்கூடிய டிஷ்யூ. அதுல ஆக்டிவா மாறி அதுதான் என்னவா மாறிடும்? ஸ்போர் மதர் செல்லா மெகாஸ்போர் மதர் செல்லா மாறும். இது என்ன கண்டிஷன்ல இருக்கும் தெரியுமா? என்ன கண்டிஷன்ல இருக்கும்? 2n கண்டிஷன்ல இருக்கும். இது ஓகேவா? இந்த மெகாஸ்போர் மதர் செல் undergoes reduction division or meiosis. அதாவது மெகாஸ்போர் தாய் செல்லானது குன்றல் பகுப்புக்கு உட்பட்டு எதை கொடுக்கும்? கேமிட்டை கொடுக்கும். என்ன கேமிட்?
என்ன கேமெட்டை கொடுக்கும்? மெகாஸ்போரை கொடுக்குமா, மெகா கேமெட்டை கொடுக்குமா? அப்புறம் ஏன் கேமெட்னு சொல்றேன். அப்ப மெகாஸ்போர் மதர் செல் மியாசிஸ்க்கு அப்புறம் 4 ஆப்ளாய்டு மெகாஸ்போர்ல உருவாங்க. எப்படி மைக்ரோஸ்போர் மதர் செல்ல இருந்து போலன் டெட்ரட்னு ஒண்ணு உருவாச்சோ அந்த மாதிரி மெகாஸ்போர் மதர் செல்ல இருந்து 4 மெகாஸ்போர் ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் தான் என்னது, என்ன ஜெனிசிஸ்? மெகாஸ்போர் மதர் செல்ல இருந்து மெகாஸ்போர் உருவானா அதுக்கு பேர் என்ன? மெகாஸ்போரோஜெனிசிஸ். இதுதான் நம்ம பார்த்தது, முன்னாடி பார்த்துருக்கிறோம். இப்போ மொத்தம் எத்தனை கிடைச்சிருக்கு நமக்கு? 4 கிடைச்சிருக்கு. சரி, அந்த 4 மெகாஸ்போர்ல பொதுவா யூஸ்வலா 3 மெகாஸ்போர் என்ன ஆயிடும்? டீஜெனரேட் ஆயிடும், அழிஞ்சு போயிடும். சரியா? ஒன்னே ஒண்ணுதான் செயல்பாட்டில் இருக்கும், அதுதான் என்ன சொல்லுவோம்னா ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர். செயல்படும் மெகாஸ்போரா ஒண்ணு இருக்கும். புரியுதா? இது வரைக்கும் புரியுதா? ரைட். இப்போ எத்தனை டிவிஷன் நடந்திருக்கு? ஒரே ஒரு மியாசிஸ் வகுப்பு நடந்து மெகாஸ்போர் மதர் செல் ஆப்ளாய்டா மாறிச்சு. புரிஞ்சிச்சா? மாறிச்சா? அப்ப மெகாஸ்போர்ன்றது தான் ஆப்ளாய்டு. கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும், எது ஆப்ளாய்டு எது டிப்ளாய்டுன்றது ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஒரு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர். ரைட். இந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் இப்ப நான் இதை மட்டும் நான் எடுத்து என்ன பண்ணிடுறேன், இங்க போட்டுக்கிறேன். இதான் செயல்படும் மெகாஸ்போர். என்ன கண்டிஷன்? என் கண்டிஷன், ஆப்ளாய்டு. சரி, இந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் மைட்டாசிஸ் பகுப்புக்கு உட்படும். என்ன பகுப்பு? ஃபர்ஸ்ட் மைட்டாசிஸ் பகுப்புக்கு உட்படும். மைட்டாசிஸ்னா நேர்முக பகுப்புன்னு படிப்பீங்க இல்லையா? மைட்டாசிஸ் பகுப்புக்கு உட்பட்டு எதை கொடுக்கும் அப்படின்னா 2 செல் கொண்ட கருப்பையை தோற்றுவிக்கும். அது இப்படி இருக்கும். எஸ், புரியுதா இல்லையா? இந்த ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும். ஃபர்ஸ்ட் மைட்டாசிஸ்க்கு பிறகு 2 செல் கொண்ட எம்பிரியோ சாக், 2 செல் கொண்ட கருப்பையை தோற்றுவிக்கும். ரைட்டா? அடுத்தது ரெண்டாவது மற்றொரு மைட்டாசிஸ் பகுப்பு நடக்குது. இந்த 2 என்னவா மாறும்? என்னவா மாறும்பா? என்னவா மாறுது? 4 செல்களை கொண்ட கருப்பையாக மாறும். அல்லது உள்ள இருக்கிற உட்கருவு பார்த்தோம்னா நியூக்ளியஸ் வச்சா 4 நியூக்ளியஸ் கொண்ட கருப்பையா மாறும். இது எத்தனை மைட்டாசிஸ்? ரெண்டாவது மைட்டாசிஸ். அண்ட் அகைன் மூன்றாவது மைட்டாசிஸுக்கு பிறகு இது என்னவா மாறும்பா? சொல்லு. 1 2 3 4, 1 2 3 4. கரெக்டா? கரெக்டா தப்பா? கரெக்டா தாங்குதா தப்பா தாங்குதா? யார் சொல்றீங்கன்னு பாக்க. 8 நியூக்ளியஸ் இருக்கும். சரி, ஓகே. இந்த மாதிரி டிவைட் ஆகும். அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போயிடுறேன். சரியா? இந்த மாதிரி டிவைட், அதாவது 4ன்றது என்னவா மாறிடும்? 8ஆ மாறிடும். அண்ட் மெச்சூர் எம்பிரியோசாக் ஆகும்போது, முதிர்ச்சி அடைந்த கருப்பை அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் மைக்ரோஃபைலார் ரீஜன், மேல இது சலாசார் ரீஜன் அப்படின்னு வச்சுக்கோ. இப்படி இருக்கு ஓவியல். இது எல்லாமே நடக்குது, எல்லாமே ஓவியலுக்குள்ளதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப இப்படி பார்க்கும்போது இதான் மைக்ரோஃபைலார் ரீஜன் அப்படின்னா, இதுல இது பேரு எக்கு, என்னது? அண்டம். அண்டம். இது 2 பேர் என்னது? இது பேர் என்னது? என்னதுங்க? சினர்ஜிட். சரியா? ஒரு எக்கு 2 சினர்ஜிட்டை ஃபார்ம் பண்ணும். இதுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கும்பா. புரியுதா? அதாவது ஒன்னொன்னு ஆக்ட் ஆஸ் ஏ சிங்கிள் செல். ஒன்னொன்னு எப்படி இருக்குது? ஒரு தனி செல்லாக செயல்படும். அப்ப இங்க மேல இருக்கிற 4ல 3 மேல வந்துருச்சு. சரியா? மீதி 1 என்ன பண்ணும் தெரியுமா? இங்க சென்டருக்கு வந்துடும். இந்த 1 இருக்குல்ல, அப்ப இங்க இதுல இருக்கிற 3 என்ன ஆகும் அப்படின்னா, அகைன் இந்த இதுல 4ல 3 இந்த மாதிரி வரும். சார் இதுக்கு பேர் என்ன சார் அப்படின்னா, என்ன பேரு? ஆன்டிபோடல் செல்கள். ஆன்டிபோடல் செல்ஸ். இது பேர் என்னது? ஆன்டிபோடல் செல். அப்ப இங்க இருந்து மீதி 1 இருக்குது இல்ல, அது என்ன ஆயிடும்? இந்த 2 நியூக்ளியும் இந்த இடத்துக்கு வந்துடும். இது ரெண்டும் சேர்ந்து, இது பேர் என்னன்னா போலார் நியூக்ளியை. இது பேர் என்ன சொல்லுவோம்? போலார் நியூக்ளியை. இந்த 2 போலார் நியூக்ளியையும் ஆக்ட் ஆஸ் ஏ சிங்கிள் செல், ஒரே ஒரு செல்லா அதுக்குள்ள 2 நியூக்ளியஸ் கொண்டதா மாறும். இதுக்கு பேரு செகண்டரி நியூக்ளியை. செகண்டரி
நியூக்ளியஸ். போலார் நியூக்ளியை இந்த மாதிரி மாறின பிறகு அதுக்கு பேரு செகண்டரி நியூக்ளியஸ், இரண்டாம் நிலை நியூக்ளியஸ் சொல்லுவோம். புரியுதா? புரியுதா? இப்ப உங்களுக்கு மெகாஸ்போரோஜெனிசிஸ்னா என்னன்னா, மெகாஸ்போர் மதர் செல்ல இருந்து மெகாஸ்போர் உருவாகுது. சார் இந்த மெகாஸ்போர் எப்ப எம்பிரியோ சாக்கா மாறும் அப்படின்னா, அதான் ஃபர்ஸ்ட் ஒரு மைட்டாசிஸ் போயிட்டு 2 செல் கொண்ட எம்பிரியோ சாக்கா ஃபார்ம் பண்ணும். ரெண்டாவது மைட்டாசிஸ் பிறகு 4 செல் கொண்ட எம்பிரியோ சாக்கா ஃபார்ம் பண்ணும். மூணாவது மைட்டாசிஸ் பிறகு 8 செல்லுன்னு சொல்லக்கூடாது, 7 செல்லு 8 நியூக்ளியஸ் கொண்ட எம்பிரியோ சாக்கா ஃபார்ம் பண்ணும். ஏன்னா இது ஒரு செல், இது ஒரு செல், இது ஒரு செல், 3 செல், மேல ஒரு 3 செல், ஆனா இது ரெண்டும் சேர்ந்து ஒரே செல்ல ஆக்ட் ஆகும். அப்ப 7 செல் 8 நியூக்ளியை. புரியுதுன்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ரைட். இதை வச்சு நீட்ல என்ன கொஸ்டின்ஸ் வரலாம்? ஆமா, எது டிப்ளாய்டு எது ஆப்ளாய்டுன்னு கேட்கலாம். மெகாஸ்பொரஞ்சியத்துக்குள்ள இருக்கக்கூடிய மெகாஸ்போரோஜினசிஸ் என்ன கண்டிஷன் சொல்லு? மெகாஸ்பொரஞ்சியத்தில் இருக்கக்கூடிய கேள்வி புரிஞ்சுக்கோ. மெகாஸ்பொரஞ்சியம் ஒரு ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ள ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ இருக்கும். அந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ என்ன கண்டிஷன்ல இருக்கும்? டிப்ளாய்டு கண்டிஷன்ல இருக்கும். மெகாஸ்போர் மதர் செல், மெகாஸ்போர் ஆன்டிபோடல் செல். இங்க பாரு, சொல்லு. ஆன்டிபோடல் செல் என்ன? ஒவ்வொன்றும் ஆப்ளாய்டு தான், ஒவ்வொன்றும் ஆப்ளாய்டு தான். ரைட்டா? எக்கு ஆப்ளாய்டு, சினர்ஜிட்டு ஆப்ளாய்டு, போலார் நியூக்ளியை சின்ன போலார் நியூக்ளியைன்னு சொன்னா புரிஞ்சுக்கணும். வெறும் ஒரே ஒரு போலார் நியூக்ளியை தனியா கொடுத்தாங்கன்னா அது ஆப்ளாய்டுல வரும். செகண்டரி நியூக்ளியஸா மாறுது இல்லை. ஒரு நிமிஷம் அதை மட்டும் செக் பண்ணிட்டு சொல்லிடுறேன். ஆப்ளாய்டு. சி, போலார் நியூக்ளியை ஆப்ளாய்டு தான், ஞாபகம் வச்சுக்கோ. அந்த 2 போலார் நியூக்ளியும் ஒரு செல்லுக்குள்ள வந்தா அதுக்கு பேரு செகண்டரி நியூக்ளியஸ். இதுதான் டிப்ளாய்டு. வித்தியாசம் புரியுதா இல்லையா? போலார் நியூக்ளியை துருவ உட்கரு அப்படின்றது ஆப்ளாய்டு. என்னன்னா 2 போலார் நியூக்ளியும் என்ன ஆகுது? ஒரு செல்லுக்குள்ள வருது. இதுக்கு பேரு செகண்டரி நியூக்ளியை. அப்ப செகண்டரி நியூக்ளியை என்ன கண்டிஷன்ல வந்துருது? டிப்ளாய்டா மாறுது. இப்ப ஏதாவது விட்டு வச்சுக்கிறோமா? இது ஒரு கொஸ்டின்ஸ் வரலாம். ஆப்டர் எக்கு கூட ஒரு ஆண் கேமெட், ஒரு மேல் கேமெட் வந்து ஃபியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோ. அது என்னவா ஃபார்ம் ஆகும்? என்னத்தை ஃபார்ம் பண்ணும்? சைகோட்டை ஃபார்ம் பண்ணும். அப்ப சைகோட்னா எப்பவுமே டிப்ளாய்டு. சரியா? ரைட். இன்னொரு மேல் கேமெட் மையத்தில் இருக்கக்கூடிய செகண்டரி நியூக்ளியஸ் கூட வந்து ஜாயிண்ட் ஆகும். அப்ப அது என்ன கண்டிஷனா மாறும்? என்னவா மாறும்? ட்ரிப்ளாய்டா மாறும், எண்டோஸ்போமா மாறும். புரியுதா? எண்டோஸ்போம்னு வரும்போது ட்ரிப்ளாய்டு. மறக்காத, இந்த லெசன் வெயிட்டேஜ் உள்ள லெசன். கொஸ்டின்ஸை உங்களை கிரியேட் பண்ணணும்னா இதுதான் வரும். ரைட்டா? இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ரைட். வேற என்ன சார் வரும் இதுல கொஸ்டின்? ஒரு எம்பிரியோ சாக் ஃபார்ம் ஆக, for the formation of one embryo sac, how many meiosis and how many mitosis are required? ஒரு கருப்பை உருவாக எத்தனை மைட்டாசிஸ், சாரி எத்தனை மியாசிஸ் மற்றும் எத்தனை மைட்டாசிஸ் தேவை? ஒரு மியாசிஸ், அவ்வளவுதான். ஒரு எம்பிரியோ சாக்கு. இதை நீங்க எப்படி வேணாலும் கேட்கலாம். 2 எம்பிரியோ சாக்குன்னா 2 மியாசிஸ் 6 மைட்டாசிஸ். 3 எம்பிரியோ சாக்குன்னா இந்த இது தெரிஞ்சாதான் நீ இதை ஆன்சர் பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோ. ரைட். இதுவே இப்படி ஒரு கேள்வி கேட்கறான். ஃபார்மேஷன் ஆஃப் போலன் கிரைன், ஒரு மகரந்த துகள் உருவாகுவதற்கு, ஒரு மகரந்த துகள் உருவாகுவதற்கு எத்தனை மியாசிஸ் எத்தனை மைட்டாசிஸ் தேவை? மைட்டாசிஸே அங்க நடக்காது. ஒரு மைக்ரோஸ்போர் மதர் செல்ல இருந்து ஒரு மைட்டாசிஸ் மியாசிஸ் நடந்து 4 போலன் டெட்ராய்டை ஃபார்ம் பண்ணும். அவ்வளவுதான். அப்ப இப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன். 4 போலன் கிரைன், 4 மகரந்த துகள் உருவாக எத்தனை மைட்டாசிஸ் தேவை? ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப், வரேன், அது அடுத்த பேஜ் போலாமா? ஆடு கொடுத்தா போவோமா? சரி, இப்படி வரேன். இது வந்து ஃபீமேலுக்கு நம்ம இப்படி பார்த்துட்டுப்பா. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஏற்கனவே ஒன்று படிச்சிருக்கிறோம். என்னது? மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கிறோம்.
அப்ப இதான் மைக்ரோஸ்போர் மதர் செல் ஆர் போலன் மதர் செல். சரியா, பிஎம்சின்னு கூட சொல்லலாம், ஏன்னா எம்எம்சின்னு போட்டா நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அப்ப போலன் மதர் செல் என்ன கண்டிஷன்? டிப்ளாய்டு கண்டிஷன். இது என்ன டிவிஷனுக்கு உட்படும்? ரிடக்ஷன் டிவிஷன் அல்லது மியாசிஸ்க்கு உட்பட்டு எதை ஃபார்ம் பண்ணும்? போலன் கிரெயினை ஃபார்ம் பண்ணும். தட் இஸ் மைக்ரோஸ்போர் டெட்ரட ஃபார்ம் பண்ணும். என்ன ஃபார்ம் பண்ணும்பா? மைக்ரோஸ்போர் டெட்ரட ஃபார்ம் பண்ணும். அதைத்தான் இதை நம்ம இதுல அப்புறமா என்ன ஆகும், அந்த மைக்ரோஸ்போர் டெட்ரடு என்சைமால என்ன ஆகும், தனித்தனியா பிரியும். சரியா, அப்படி தனித்தனியா பிரியும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? என்னப்பா கிடைக்கும்? 4 மைக்ரோஸ்போரை தான் நம்ம என்னன்னு சொல்லலாம்? போலன் கிரெயின் சொல்லலாம். கரெக்டா? புரியுதா உனக்கு? இப்ப கேள்வி என்னன்னா, for the formation of 4 மைக்ரோஸ்போர், for the formation of 4 pollen grain, 4 மகரந்த துகள் உருவாவதற்கு எனக்கு எத்தனை மியாசிஸ் தேவை? ஒரு மியாசிஸ். எனக்கு அடுத்த கேள்வி, for the formation of 40 pollen grain, 40 pollen grain எனக்கு உருவாகணும், எத்தனை மியாசிஸ் தேவை? 10. புரியுதா? இந்த மாதிரி கேட்பான். 200 pollen grain எனக்கு உருவாகணும், சொல்லு. 10, 20, 50, 5 முடிஞ்சிச்சா இல்லையா? நீங்க கொஸ்டின்ஸை பிரேம் பண்ணணும்னா எப்படி ஒன்னாலும் பிரேம் பண்ணலாம். இதான் பேஸ், இந்த லெசன்ல இதான் பேஸ். புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? அப்ப உங்களுக்கு மைக்ரோஸ்போரஜெனிசிஸ்ல இருந்து இந்த மாதிரி கேள்வி வரலாம், மெகாஸ்போரஜெனிசிஸ்ல இருந்து நம்ம முன்னாடி பார்த்த விஷயங்கள் இதுல உனக்கு வரலாம். சரியா, புரிஞ்சிச்சா இது எல்லாருக்கும்? இது பேசிக்கே பார்த்துக்கோ. ஓகேவா? இப்ப நமக்கு இது ஈஸியா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்ப நம்ம அதை பார்த்த விஷயத்தை தான் நம்ம ஈஸியா அதுல பார்க்கலாம். ரைட், மெகாஸ்போரோஜெனிசிஸ் பாருங்க. The process of formation of megaspore from the megaspore mother cell is called megasporogenesis. மெகாஸ்போர் தாய் செல்ல இருந்து மெகாஸ்போர் உருவாக்கக்கூடிய முறைக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்? மெகாஸ்போரோஜெனிசிஸ். Ovules generally differentiate a single megaspore mother cell in the microphylar region. என்ன சொல்றாங்க? இதான் ovule. Ovule இது மைக்ரோஃபைலார் ரீஜன், இது சலாசார் ரீஜன். இந்த மைக்ரோஃபைலார் ரீஜன்ல இருந்து ஒரு செல் என்னவா மாறுது? டிஃபரன்ஷியேட் ஆயிட்டு அது என்னவா மாறுதுன்னா சிங்கிள் மெகாஸ்போர் மதர் செல்லா மாறுது. அப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு செல் ஆக்டிவா மாறி என்னவா மாறுது? மெகாஸ்போர் மதர் செல்லா. அப்ப கேள்வி வரலாம், மெகாஸ்போர் மதர் செல் சலாசார் ரீஜன்ல வருதா மைக்ரோஃபைலார் ரீஜன்ல வருதான்னு கேட்டா மைக்ரோஃபைலார் ரீஜன் அப்படிதான் நீங்க சொல்லணும். சரிங்களா? ரைட், நான் இதை நான் சொல்றேன். இந்த அப்ப நியூ செல்லஸ்ல மைக்ரோஃபைலார் ரீஜன்ல இருந்த ஒரு செல்லு மெகாஸ்போர் மதர் செல்லா மாறுது. ஓகேவா? ரைட். இட் இஸ் a large cell containing dense cytoplasm and a prominent nucleus. இந்த இடத்தை அன்லைன் பண்ணிக்கோ. எது அந்த மைக்ரோஸ்போர் மதர் செல், சாரி மெகாஸ்போர் மதர் செல்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து ஒரு பெரிய செல்லு. அதுல என்ன இருக்கும்? அடர்த்தியான டென்ஸான சைட்டோபிளாசம் அண்ட் ப்ராமினன்ட் நியூக்ளியா இருக்கும். இட் மீன்ஸ் ஒரு மெகாஸ்போர் மதர் செல்ல ஒரு நியூக்ளியஸ் மற்றும் டென்ஸ் சைட்டோபிளாசம் இருக்கும். அதான் அதுக்கான அர்த்தம். சரிங்களா? ரைட். அடுத்தது the megaspore mother cell undergoes meiotic division. இந்த மெகாஸ்போர் தாய் செல் எங்க போகுது? மியாசிஸ் டிவிஷன். மியாசிஸ்னா ரிடக்ஷன், கொண்டல் பகுப்பு. அப்ப டிப்ளாய்டு கொண்ட மெகாஸ்போர் மதர் செல் ரிடக்ஷன் டிவிஷனுக்கு போச்சுன்னா அது என்ன கொடுக்கும்? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எம்எம்சி அண்டர்கோயிங் மியாசிஸ்? ஏன் இங்க என்ன கேள்வி கேட்டாங்க? மெகாஸ்போர் மதர் செல் மியாசிஸ்க்கு போகணும்னு சொல்றாங்க இல்லையா? ஏன்டா மியாசிஸ் நடக்கணும்? ஏன் மைடாசிஸ் நடந்துட்டு போக வேண்டியது தானே? ஏன்னா ஃபீமேல்லையும் ஆப்ளாய்டு கேமெட் வேணும், மேல்லையும் ஆப்ளாய்டு கேமெட் வேணும். ரெண்டும் சேர்ந்தா தான் டிப்ளாய்டு வர முடியும். இதுவே இங்கவே டிப்ளாய்டா இருந்தா அது அப்போ மிக்சிஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ல ஒண்ணா அது பாசிபிள், இதுக்கு பாசிபிள் கிடையாது. ஓகே, ஸோ மியாசிஸ் ரிசல்ட்ஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் 4 மெகாஸ்போர். மியாசிஸ் உடைய முடிவுல நமக்கு என்ன கிடைக்குது? 4 மெகாஸ்போர் கிடைக்குது. 4மே ஏன்னா இங்க என்ன நடக்குது? இதுக்கு பேர் தான்டா மெகாஸ்போரோஜெனிசிஸ். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ரைட். அடுத்தது ஃபீமேல் கேமெட்டோஃபைட்.
ஃபீமேல் கேமெட்டோஃபைட் நம்ம என்ன சொல்றோம்? என்னன்னு சொல்லுவோம்? எம்பிரியோ சாக், கருப்பை அப்படின்னு சொல்றோம். மெகாஸ்பொரஞ்சித்துக்கு ஓவியூல், கேமெட்டோஃபைட்டுக்கு எம்பிரியோ சாக். ரைட்டா? இப்போ எப்படி, இப்போ நம்ம பார்த்துட்டோம் எப்படி மெச்சூர் எம்பிரியோ சாக் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். அதுதான் இந்த கதையில பார்க்க போறோம். வேணும்னா அதுக்கு முன்னாடி இந்த மெகாஸ்போரோஜெனிசிஸ் என்சிஆர்டில என்ன கொடுத்துருக்காங்கன்றதை இங்க பாருங்க. இது என்சிஆர்டியோட படம். நம்ம என்ன சொன்னோம்? மைக்ரோ நியூசெல்லஸ்ல மைக்ரோஃபைலர் முனையில இருக்கக்கூடிய ஒரு செல்லு ஆக்டிவா மாறும். அதுதான் என்னது? மெகாஸ்போர் மதர் செல். இப்படி வச்சுக்கோ, மெகாஸ்போர் மதர் செல். இதுதான் ஒரு மெகாஸ்போர் மதர் செல். அந்த மெகாஸ்போர் மதர் செல் என்ன அடுத்தது எங்க போக போகுது? மியாசிஸ் பகுப்புக்கு உட்பட போகுது. இங்க அவன் என்ன கொடுத்துருக்கான்? மெகாஸ்போர் டயட்னா என்ன அர்த்தம்? டிவைட் ஆகிறத கொடுத்துருக்கான். நீங்க மியாசிஸ் செல் டிவிஷன் படிச்சீங்க. மியாசிஸ் 1ல என்ன நடக்கும்? ஒரு செல்லு 2 செல்லா டிவைட் ஆகும், குரோமோசோமோட எண்ணிக்கை பாதியா குறைக்கப்படும் அப்படின்னு ஞாபகம் வச்சு. இதான் மெகாஸ்போர் டயடா மாறுது. தட் இஸ் ஃபைனலா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஆஃப்டர் மியாசிஸ் 2 என்ன கிடைக்கும்? 4 ஆப்ளாய்டு கிடைக்கும்ல, அதான் இது புரிஞ்சு போச்சு. புரியுதா? இந்த படத்துக்கு இதுதான் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, இங்க ஒரு மெகாஸ்போர் மதர் செல் இருக்குது, மியாசிஸ் 1ல 2ஆ பிரியுது. இட் மீன்ஸ் இங்கேயே குரோமோசோம் எண்ணிக்கை பாதியா குறைக்கப்பட்டு விடும். அண்ட் அது மியாசிஸ் 2ல 4 ஆப்ளாய்டு தன்மை கொண்ட மெகாஸ்போரா மாறுது. இதுக்கு பேர் தான் மெகாஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? ரைட். இந்த இங்க இருக்கிறது எப்படி அந்த 4ல என்ன ஆயிடும்? அதே கதை தான். 3 அழிஞ்சு போயிடும், ஒன்னே ஒன்று தான் இருக்கும். அந்த 1 ஃபர்ஸ்ட் மைடாசிஸ்க்கு அப்புறம் 2 செல் கொண்ட கருப்பை, 2வது மைடாசிஸ்க்கு அப்புறம் 4 செல், 3வது மைடாசிஸ்க்கு பிறகு 8 செல், இப்படி மாறும். அதுதான் 2 போலார் நியூக்ளியை ஒன்னா சேர்ந்தாதான் நம்ம என்ன சொல்லுவோம்? அதையும் என்ன இங்க பாத்துரு, இதை தான் திருப்பி பார்க்க போறோம். ஜஸ்ட் இங்க பாரு. அப்ப இந்த லாஸ்டா மெச்சூர் எம்பிரியோ சாக்ல பார்க்கும்போது 3 ஆன்டிபோடல் செல். இங்க பாருங்க, இங்க நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இது மைக்ரோஃபைலர் 2, ஓகேவா? ஆனா இந்த படத்துக்கு இது மைக்ரோஃபைலர் 2. ஞாபகம் வச்சுக்கோ, இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு டிஃபரன்சியேஷன் இருக்கு. இது மைக்ரோஃபைலர் முனை, ஆனா இந்த படத்துல தலைகீழா கொடுத்துட்டு மைக்ரோஃபைலர் முனையை கீழே கொடுத்துக்கிறாங்க. சரியா? அப்ப மைக்ரோஃபைலர் 2ல நமக்கு என்ன வரும்? ஒரு எக்கு 2 சினர்ஜிட் வரும். இந்த எக்கையும் சினர்ஜிட்டும் சேர்ந்தா அதுக்கு பேர் என்ன? எக் அப்பரட்டஸ், அண்ட சாதனம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ரைட். அதே மாதிரி மேல சலாசார் ரீஜன்ல 3 ஆன்டிபோடல் செல்கள் இருக்கும். அப்ப பாத்துக்க, ஒரு செல்லு 2 செல்லு 3 செல்லு உள்ள 3 நியூக்ளியஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் 1 2 3 ஒவ்வொன்றுத்தையும் ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல இந்த சினர்ஜிட்ல இந்த மாதிரி ஒரு கை கால் விரல் மாதிரி இருக்குதா, அதுக்கு பேர் என்னன்னா பிலிபாம் அப்பரட்டஸ். அதுக்கோட ரோல் என்ன? போலன் டியூபை எந்த வழியா உள்ள போகணும் ஒரு வழிகாட்டி மாதிரி செயல்படுவது பிலிபாம் அப்பரட்டஸ். சரிங்களா? அவ்வளவுதானே. அண்ட் இங்க பாருங்க, போலார் நியூக்ளியர் 2ம் ஜாயிண்ட் ஆயிடுச்சா? இந்த இடத்துல தனித்தனியா கொடுத்துருந்தாங்க, அதனால இது ஒரு ஆப்ளாய்டு இது ஒரு ஆப்ளாய்டு. ஆனா இந்த இடத்துல என்ன ஆச்சு? சென்ட்ரல் செல்லா ஒரு மைய செல்லா 2ம் மாறிச்சு. தட் இஸ் செகண்டரி செல்லா மாறிச்சு. அப்ப அது என்ன கண்டிஷன்ல இருப்பாரு? 2 செல். இப்ப செல் கவுண்ட் பண்ணுங்க, 1 2 3 1 2 3 6 செல்லு. இங்க ஒரே ஒரு செல். ஏன் 2 செல்லு? 2 சேர்ந்து ஒரு செல்லா மாறும். அப்ப 7 செல். நியூக்ளியஸ் கவுண்ட் பண்ணு, உள்ளங்கிறது 1 2 3 4 5 6 7 8. புரியுதாடா? பெரும்பாலான ஆஞ்சியோஸ்போம்கள்ல 7 செல் 8 நியூக்ளியைனா இதான் கதை. ஓகேவா? இந்த படத்துக்கான எக்ஸ்பிளனேஷன் இவ்வளவுதான். பார்த்துலாமா? ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டை இப்ப பாருங்க, கவனி. In a majority of flowering plants, one of the megaspore is functional while the other 3 degenerate. சார், பெரும்பாலான ஆஞ்சியோஸ்போம்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 மெகாஸ்போர் நமக்கு கிடைச்சது இல்ல, 3 அடிஞ்சு போயிடும், ஒன்னே ஒன்று மட்டும் தான் ஃபங்க்ஷனலா இருக்கும். சம்டைம் சார், அப்போ ஒரே ஒரு மெகாஸ்போர் ஓவியூல் ஃபார்மேஷன்ல ஈடுபட்டா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட். சப்போஸ் ஒரு சில சமயங்கள்ல 2 மெகாஸ்போர் செயல்பட்டா பைஸ்போரிக். இதெல்லாம் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ, நமக்கு கொடுத்துக்கிறது மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட் தான். ஏன்னா 4ல 3 அழிஞ்சு போது, ஒன்னே ஒன்று தான் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர். ஞாபகம் வச்சுக்கோ. ரைட். ஒன்லி the functional megaspore develops into the female gametophyte, that is the embryo sac. ஒரே ஒரு செயல்படும் மெகாஸ்போர் தான் என்னவா மாறுது? எம்பிரியோ சாக்கா மாறுது, கருப்பையா மாறுதுன்னு சொல்றாங்க. ஸோ அதனால
This method of embryo sac formation from a single megaspore is termed as ஒரே ஒரு செயல்படும் மெகாஸ்போர்ல இருந்து ஒரு முழு கருப்பை தோற்றுவிக்கப்படுகிறது. அதுக்கு பேரு மோனோஸ்போரிக் வளர்ச்சி. அவ்வளவுதான், தமிழ்ல அதான் அர்த்தம். ரைட்டா? ரைட். What will be the pleiady of the cells of nucellus, MMC and the functional megaspore and female gametophyte? இப்போ pleiady கேட்டா இதான் क्वेश्चन நமக்கு. nucellus உடைய pleiady level என்ன? nucellus னா இதான் nucellus. just imagine பண்ணிக்கோ, இதான் nucellus என்ன கண்டிஷன்ல இருப்பாரு? diploid. megaspore mother cell என்ன கண்டிஷன்ல இருப்பாரு? diploid. functional megaspore haploid. செயல்படும் மெகாஸ்போர் எப்போ வந்தது? மியாசிஸ்க்கு அப்புறம் வந்தது. and female gametophyte, that is the என்னது? female gametophyte னா என்னது? embryo sac என்ன கண்டிஷன்ல இருக்கு? எப்படி சொல்றது? female gametophyte தான் நம்ம embryo sac. என்ன கண்டிஷன்? ஜெனரலா அது n கண்டிஷன் தான் சொல்லுவோம். சரிங்களா? ஜஸ்ட் அது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். applied. female gametophyte applied தான் சொன்னோம். ஆனா அதுக்கு உள்ள போயிட்டு கேட்டா அது வேற. ஜெனரலா female gametophyte கேட்டா haploid தான். ஏன்னா இங்க இருந்து எல்லாமே மைட்டாசிஸ்க்கு அப்புறமா தான் நாங்க உங்களுக்கு நடந்துட்டு வரதால haploidன்னு சொல்ல போறோம். ஓகேவா? புரிஞ்சுச்சா? இந்த pleiady இதெல்லாம் क्वेश्चंस வர பாட்டு நீ பாத்துக்கோ. ரைட். let us study about the formation of embryo sac in detail. எப்படி அந்த கருப்பை உருவாகிறது அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். the nucleus of the functional megaspore divides mitotically to form two nuclei which move to the opposite poles forming the two nucleoid embryo sac. அப்படினா என்ன சொல்றாங்க? இது ஒரு functional megaspore. இந்த functional megasporeல உள்ள இருக்க கூடியது நியூக்ளியஸ் மைட்டாசிஸ் பகுப்புக்கு உட்படுகிறது. சரியா? அந்த embryo sacல என்ன ஆகுதுன்னு சொல்றாங்க? that is functional megaspore divides mitotically to form two nuclei which move to opposite. ரெண்டு உட்கருவா கொடுக்குது. அது ரெண்டும் இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் எதிரெதிர் துருவங்களை நோக்கி நகர்கிறது. இது ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகேவா? அப்ப என்ன நமக்கு இந்த embryo sac என்ன சொல்லலாம்? two நியூக்ளியஸ் சொல்லலாமா? ரெண்டு நியூக்ளியஸ் கொண்ட கருப்பைன்னு சொல்லலாமா? எப்ப? ஃபர்ஸ்ட் மைட்டாசிஸ்க்கு பிறகு. ரைட். அடுத்து two more sequential mitotic nucleus. அப்படினா என்ன அர்த்தம்? மேலும் இரண்டாவது ஒன்று நடந்து result in the formation of 4 nucleate and later 8 nucleate stage. அப்ப இரண்டாவது மைட்டாசிஸ்க்கு அப்புறம் 4 நியூக்ளியஸ் கொண்ட கருப்பையை ஃபார்ம் பண்ணும். மூணாவது மைட்டாசிஸ்க்கு பிறகு புரியுதாப்பா? அவ்வளவுதான்டா, 8 nucleate stages ஃபார்ம் பண்ணும். இதுதான் அதுக்கான அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. of the embryo sac. It is of interest to note that these mitotic divisions are strictly free nuclear, that is nuclear divisions are not followed by cell wall formation. இப்போ நீங்க முக்கியமா கவனிக்கணும்னா சார் இந்த embryo sac formationல நியூக்ளியஸ் மட்டும் தான் பிரியுது, உங்களுக்கு என்ன ஆகல? செல் வால் ஃபார்மேஷன் நடக்கல. சப்போஸ் செல் வால் ஃபார்மேஷன் நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இந்த எட்டுமே ஒரு செல் மாதிரி வந்திருக்குமா? புரியுதா இல்லையா? ஒரு செல் மாதிரி வந்திருக்கும். ஆனா இங்க நடக்கல. ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன், உட்கரு மட்டுமே டிவைட் ஆயிட்டு போகுது, செல் வால் ஃபார்மேஷன் நடக்கல அப்படின்றாங்க. சரிங்களா? ஆஃப்டர் 8 நியூக்ளியஸ். சார் 8 நியூக்ளியஸ் உருவான பிறகு என்ன சொல்றோம்? 8 நியூக்ளியஸ் உங்களுக்கு உருவான பிறகு செல் வால்ஸ் ஆர் லேட் டவுன் லீடிங் டு தி ஆர்கனைசேஷன் ஆஃப் டைபிக்கல் ஃபீமேல் கேமெட்டோஃபைட், தட் இஸ் எம்ப்ரியோ. சார் 8 நியூக்ளியும் உருவாயிச்சு. இந்த படத்தை நான் இங்க போடுறேன். இது ஒன்லி நியூக்ளியஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கப்பா. 4 நியூக்ளியை இந்த இடத்துல 8 நியூக்ளியை உருவான பிறகு உங்களுக்கு என்ன ஃபார்மேஷன் நடக்குது? செல் வால் ஃபார்மேஷன் நடக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இதான் சலாசா அப்படின்னா 1 2 3 போட்டனா இல்லையா? ஆன்டிபாடல் செல்லா, இது செல் வால் ஃபார்மேஷன். அதே மாதிரி இங்க போட்டீங்கன்னா 1 எக்கு 2 சினர்ஜிட். புரியுதா? இதுதான் செல் வால் ஃபார்மேஷனுக்கு பேர். அப்போ ஃபைனலா இது ரெண்டும் நடுவில் வந்துடும் நான் சொல்லியிருக்கேன். அதான் அர்த்தம். அப்புறமா தான் உங்களுக்கு என்ன வருது? செல் வால் ஃபார்மேஷன் நடக்குது. முதல்ல ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன் தான் நடக்குது, ஞாபகம் வச்சுக்கோ. அப்சர்வ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் செல்ஸ் இன்சைட் தி எம்ப்ரியோ sac. 6 of the 8 nuclei are surrounded by cell walls and organized into cells. சார் 8 நியூக்ளியஸ் வந்தது இல்ல, 8ல 6க்கு செல் வால் ஃபார்மேஷன் வந்துச்சு. மேல இருக்கிற 3 ஆன்டிபாடல் செல்லுக்கும் அண்ட் சினர்ஜிட் 2 ஒரு எக்குக்கும் சேர்த்து 6 செல்லா பிரிஞ்சிருச்சு. மீதி யார் இருக்கா? ரிமைனிங் எத்தனை நியூக்ளியஸ் இருக்கு? 2 நியூக்ளியஸ். அந்த 2 நியூக்ளியைக்கும் பேர் என்ன?
இங்க ஒண்ணு இருக்குது இங்க ஒண்ணு இருக்குது இல்ல, அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? polar nuclei. okay, are situated below the egg apparatus in the large central cell. அப்ப ஒரு பெரிய சென்ட்ரல் செல்லுல எக் apparatusக்கு கீழ, it means இங்க வச்சுக்கோங்க, இது மைக்ரோஃபைலா ரீஜன், ஒரு அண்டம் 2 சினர்ஜி, இதுதான் எக் apparatus, இதான் அண்ட சாதனம். அண்ட சாதனத்துக்கு கீழ இந்த இடத்துல அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? அந்த இடத்துல தான் என்ன வருது? 2 போலார் நியூக்ளியை ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் there is characteristic distribution on the of the cells within the embryo sac. The 3 cells are grouped together at the microphylla end and constitute the egg apparatus. 3 செல்லு மைக்ரோஃபைலா ரீஜனுக்கு போகுது, ஒரு எக் 2 சினர்ஜிட், அதனால அதுக்கு பேர் என்ன சொல்றீங்க? எக் apparatus. The egg apparatus in turn consists of 2 synergid and 1 egg cell. அண்ட சாதனம் மையத்துல ஒரு அண்ட செல்லையும் 2 சினர்ஜிட்டையும் கொண்டிருக்கும். ஓகேவா? The synergids have special cellular thickening at the microphylla tip called filiform. அதான் நான் படம் போட்டேன். சரியா? சின்னதா விரல் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வரும், அது வந்து ஸ்பெஷல் செல்லுலார் திக்கனிங். அதுக்கு பேர் என்னது? பிலிஃபார்ம் apparatus. தமிழ்ல பிலிஃபார்ம் சாதனங்கள் சொல்றோம். which play an important role in guiding the pollen tubes into the synergid. சினர்ஜிட்டுக்குள்ள pollen tube உள்ள என்டர் ஆகிறதுக்கு வழி காட்டுவது யாரோட வேலை? பிலிஃபார்ம் apparatus. ஓகே, மீதி 3 செல் எங்க போகுது? சலாசா முனைக்கு போகுது, அதுக்கு பேர் என்ன சொல்றீங்க? ஆன்டிபோடல் செல் சொல்றோம். அண்ட் சென்ட்ரலா லார்ஜா என்ன ஆகுது? ஒரு சென்ட்ரல் செல் ஃபார்ம் ஆகுது. ஓகே, as mentioned earlier as 2 polar nuclei. அப்ப சென்ட்ரல் செல்ல எத்தனை இருக்கு? 2 போலார் நியூக்ளியை வந்துருது. அப்ப சென்ட்ரல் செல்லோட பிளாய்டின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவேன்? சென்ட்ரல் செல் எப்படி அப்ளைட்? இங்க பாரு ராஜா, the large central cell as mentioned earlier as 2 polar nuclei. 2 போலார் நியூக்ளியை ஒரு சென்ட்ரல் செல்லுக்குள்ள வந்துருச்சு. அப்ப இது என்ன கண்டிஷன்? டிப்ளாய்டு கண்டிஷன்ல தான் சொல்லணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? thus a typical angiosperm embryo sac at maturity 8 nucleate 7 cell. அப்ப முதிர்ச்சடைந்த பிறகு நமக்கு சென்ட்ரல் செல்லுனா ஒரே செல்லா கன்சிடர் பண்ணிக்கணும். அப்ப மேல 3 கீழ 3 சென்ட்ரல்ல 1, 7 செல்லு. நியூக்ளியஸ் ஆனா எத்தனை இருக்குது சென்ட்ரல் செல்ல? 2. மேல 3 கீழ 3 நடுவுல 2, மொத்தம் 8 நியூக்ளியை 7 செல். புரிஞ்சுச்சா? தட்ஸ் ஆல் மெகாஸ்போரோஜெனிசிஸ் and the embryo sac formation.